நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் திண்டுக்கல் மேற்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களின் பயன்களை கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மக்கள் பயன்பாட்டிற்காக திண்டுக்கல் வட்டாட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இவ்வலுவலகத்தில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் வட்டாட்சியர் அறை, அலுவலகம், பதிவுகள், வைப்பறை, கணினி அறை, தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அறை, நூலகம், ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென தனித்தனி கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கென சாய்வு தள வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் தனி வட்டாட்சியர் அறை, வட்ட வழங்கல் அலுவலகம், தனி வட்டாட்சியர் அறை, ஆதிதிராவிடர் நலம், பதிவுகள் வைப்பறை, எழுதுபொருள் வைப்பறை, கூட்ட அரங்கம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனி கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் மரு சி. வினோதினி, இ.ஆ.ப. மாவட்ட வருவாய் அலுவலர் ரா. ஜெயபாரதி, திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் ரா. சக்திவேல், திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.